வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு வந்து ஒரு ஒரு கொமெண்ட் ஒண்ணு பார்த்தேன். "You were 100% true. I only watch your videos only regarding astrology. I myself can predict certain things just watching your videos. Thank you brother." ஓகே. இவ்வளோ நாள் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிகினிங் ஸ்டேஜில் நிறைய பேர் வர ஏசியிருப்பீங்க. ஓ! இதெல்லாம் தேவையா? ஆச்சா, ஊச்சா அப்படிலாம் பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சு இதுக்கு வந்துட்டேன்னு சொல்லி பேசினாங்கல்ல. உங்க எல்லாருக்குமான ஒரு பதிலாக தான் இந்த ஒரு கொமெண்ட். இப்போ மலேசியாவுல வந்து ஜோதிடத்த எடுத்து ஒரு பொது வெளியில அதனுடைய நாலேட்ஜ ஷேர் பண்ண பெர்சன் ஒரே பெர்சன் அது நான் தான். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ்ல வந்து ஜோதிடம் மலேசியால எப்படி இருந்ததுன்னா, தோஷம் கழிக்கணும், செய்வினை கழிக்கணும், 5000 வெள்ளி வேணும், 3000 வெள்ளி வேணும், 10,000 வெள்ளி வேணும். அந்த 10,000 வெள்ளி இருந்தா உங்களுக்கு இருக்கிற விஷயத்த சரி பண்ணிடலாம். பிரிஞ்சு போன மனைவிய சேர்த்து வச்சிடலாம். பிரிஞ்சு போன காதல சேர்த்துடலாம். தோஷத்த கழிச்சிடலாம். செவ்வாய் தோஷம், நாக தோஷம், களத்திர தோஷம். இந்த விஷயத்திலிருந்து இந்த மாதிரியான ஜோதிடத்த இந்த மாதிரி முட்டாள்தனமான அமைப்புகள்ல மூழ்கடிச்சு வச்சிருந்த 10 பொருத்தம் இன்னொன்னு. மூழ்கடிச்சு வச்சிருந்த சில குப்பையானவர்கள் நேத்து கூட பாவம் ஒரு மனுஷன் கதறிட்டு கிடந்தான். ஒரு 50 வயசு இருக்கும். அத பண்றீங்க, இத பண்றீங்க, நல்ல ஜோசியத்த பாருடான்னு சொல்லலான்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சது, நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு முதல்ல வந்து போலி ஜோசியர்கள் தான் காரணம். ஏன்னா என்னோட அஷ்டம சனியில 3 பேஜுக்கு ஏ4ல வந்து முன்னுக்கு பின்னாடி பரிகாரம், இந்த கலர் பூ, அந்த கேது இதெல்லாம் எழுதிட்டு வந்து ஒரு புண்ணாக்கும் வேலை செய்யாம, தூக்கி எல்லாத்தையும் குப்பையில போட்டு அப்படி என்னதான்டா இருக்குன்னு தேடி பார்த்தப்ப, ஜோதிடம் தெளிவா தான் இருக்குது. ஆனா அங்க ஜோதிடர்ன்ற பேர்ல சில பேர் இருக்கிறானுங்களே, விதவிதமான பரிகாரம், வித்தியாசமான இது பூஜை, புனஸ்காரம் இது எதுவுமே செயல்படல அப்படின்ற விஷயத்த பார்த்து ஒரு வெடிச்சு வெளியில வரும்ல, ஒரு ஒரு டெஸ்பரேட்டா ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெளிய வரும்ல. அப்படி வெளியில வந்து தான் உருட்டிக்கிட்டாடா இருக்கீங்க இரு, இந்த ஜோசியத்துல இருக்க எல்லா சீக்ரெட்டையும் வெளிய உடைச்சு விடுறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் ஜோதிடத்தை பத்தி பொது வெளியில பேச ஆரம்பிச்சது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜோதிடம் பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகு நெறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சில பேர் வந்து உண்மைய வேற பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த சும்மா உருட்டிக்கிட்டு, அத பண்ணிக்கிட்டு, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு சரியான அடி தான். என்னாலயும் சரி, சில பேராலயும் சரி. இதுக்கு உண்மையிலே நான் வந்து இந்த மொத்த நாலேட்ஜ என்னோட குருநாதருக்கு எனக்கு குடுத்த அந்த நாலேட்ஜ அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பண்றதுக்கு காரணம், உங்களுடைய ஜாதகத்த நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகம் உங்ககிட்ட பொய் சொல்லாதுல்ல. நீங்க உங்ககிட்ட தசாபுத்தியில எனக்கு இந்த நேரத்துல இந்த விஷயம் நடந்துச்சு. எனக்கு இந்த நேரத்துல இந்த நல்லது நடந்துச்சு. இந்த நேரத்துல இந்த கெட்டது நடந்துச்சுன்றத உங்களுக்கு மனப்பூர்வமா உங்களுக்கு சொல்லும்ல. அந்த அமைப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல அடிக்கடி வேற பெருமையா சொல்லிக்குவேன். அஷ்டம சனின்ற வார்த்தைய வந்து மலேசியால முதல்ல யூஸ் பண்ண ஒரு ஜோதிடர் நானு அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்தது மலேசியால இருக்கிற ஜோதிடம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இளைய பருவத்தினராக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும், ஜோதிட விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இந்த கிரகம் இதத்தானே பண்ணும். 2 நாள் முன்னுக்கு ஒரு பொண்ணு என்ன உங்க வீடியோ பார்க்குறேன். ஒரு ஜோசியர்ட்ட ஜாதகம் பார்க்க போறோம். "அருமையா சேர்க்கலாமேம்மா" அப்படின்னு அவர் சொன்னோனே, "என்னங்க அந்த பொண்ணு எனக்குன்னா நான் இல்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. நீங்கலாம் எதுக்கு ஜோசியம் பார்க்குறீங்கன்னு" ஜோஹர்ல ஒருத்தர்ட்ட கேட்டுட்டு வந்ததாவே என்ட்ட சொன்னாங்க. நான் பார்க்கும்போது என்னம்மா இந்த இந்த பையனுக்கு சகல விதமான போகத்தையும் குரு சுக்கிரன் தொடர்புல இருக்கக்கூடிய ராகு குடுப்பாரேம்மா. எல்லா விதமான பழக்க கெட்ட வழக்கம், போதைப் பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குமேம்மா அப்படின்னு நான் கேட்டோனே அப்படியே சிரிச்சாங்க. "இத நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு தெரியும்ண்ணே" அப்படின்னு. இந்த மாரியான விஷயங்கள ஒரு சரியான ஜோதிடத்து அமைப்புகள நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. இவ்ளோ நாள் பாடுபட்டுக்கிட்டு பாதி பேர்கிட்ட பிகினிங்ல வந்து இது வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது. ஏன்னா வயசு, என்னோட லுக்கு இதெல்லாம் வந்து ஜோதிடத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாரி. ஆனா, நேற்று வரைக்கும் கன்சல்டேஷன்ல பேசினவங்க பேசி முடிச்சோனே, "என்ன கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. நல்ல வேளைண்ணே இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு" சொல்லி தான் கால் கட் பண்றாங்க. இந்த மொத்த விஷயமும் நீங்க ஜோதிடத்த கத்துக்கணும். ஜோதிடத்துல பூஜைய பண்ணி ஒரு பிளானெட்ட இங்க இருக்கிற பிளானெட்ட அப்படியே திருப்பி போயிட்டு எதிர்ல கொண்டு நகர்த்தி எந்த கடவுளும் வச்சிர மாட்டாங்க. இங்க இருக்கிற செவ்வாய அப்படியே நகர்த்திட்டு போய் யாரும் அங்க வச்சிர மாட்டாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கங்க. நமக்கு என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துல. அந்த பிறந்த ஜாதகம்ன்றது வானத்துல அப்படியே நீங்க ஒரு ஸ்னாப் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ, அதுதான் உங்களுடைய பிறந்த ஜாதகம். பிறக்கும்போது இந்த சோலார் சிஸ்டம்லேருந்து வெளியில போய் ஒரு ஸ்னாப் பண்ணா எப்படி இருக்குமோ, அதனை முறைப்படுத்தி 12 பாவகங்களாக சரிப்படுத்தி, அந்த சரிப்படுத்தப்பட்ட பாவகங்கள்ல எந்தெந்த ராசிகள்ல எந்தெந்த கிரகம் இருக்குன்னு வச்சு, அந்த கிரகத்தோட படி உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள ஃபிக்ஸ் பண்ணி, அப்படி மட்டும் தான் பலன் நடக்கும். உங்களுக்கு நோய் வரும்னா, நோய் வந்தாகும். உங்களுக்கு ஆக்சிடென்ட் வரும்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்தாகும். உங்களுக்கு மரணம் வரும்னா, மரணம் வந்து தாங்க ஆகும். எந்த ஹாஸ்பிட்டல்ல, எந்த இடத்துலயும் போய் ஒரு பூஜை பண்ணி, பரிகாரம் பண்ணி காப்பாத்திட்டேன்னாக்கா, நான் ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டெல்லாம் வேணாங்க. நல்ல நல்ல யாகம் பண்ணிக்கங்க, நல்ல நல்ல பூஜை பரிகாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பா சிரிச்சுருவேன்.
ஓகேங்களா? அதனால இந்த மொத்த வீடியோவும் சாதாரண ஒரு மக்களுக்கு ஜோசியம்ன்றது இதில என்னன்னா மலேசியால பேசுறனால நமக்கு புரியிற பாஷையில சில விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு புரிஞ்ச மாரி எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்னோட புதனோட ஒரு டேலண்ட் அது. எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு அப்படியே புரியிற மாரி சொல்றேன். இந்த தன்மையில ஜோதிடத்த புரிஞ்சு, தயவு செய்து உங்கள சுத்தி இருக்கிற குறிப்பிட்ட சில பேருக்கு உங்களால ஜோதிடத்த பார்த்துக்குங்க. அத பத்தியான நாலேட்ஜ் வளர்த்துங்கன்றது தாங்க இந்த மொத்த ப்ராசஸோட விஷயமே. கடந்த ஒரு 4, 5 வருஷம் இதுக்கு தான் போராடுறேன். பொய்யான ஜோசியக்காரனுங்களோட முகத்திரைய கிழிக்கிறதுக்கு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.